என் வாழ்க்கைக்கு எது நல்லது கெட்டதுன்னு என்னை விட உனக்கு தானமா நல்லா தெரியும். நீ என்ன முடிவெடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேம்மா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு கையில. உன் கையால உருண்டை சாதம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. காலையில நடந்த விஷயத்துல மனசு ஒரு மாதிரியாவே இருந்துச்சுமா. இப்ப நீ என்கிட்ட பேசிட்ட, உருண்டை சாதமும் குடுக்கற, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இத்தனை வருஷத்தை விட இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குமா. அம்மா போதும்மா, இதுலயே உசுறு போயிடும்மா. இதே கையால பலகாரம் கொடுத்திருக்க, எனக்கு எதுனா ஒண்ணுன்னா மருந்து மாத்திரை கூட கொடுத்திருக்க. இப்ப இத கொடுக்கிற கொலகாரியா உன்னை ஆக்கிட்டனேம்மா. அம்மாவை மன்னிச்சுடு கையில. எனக்கு வர வழி தெரியலம்மா. நான் தாம்மா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உன் கையாலேயே இதை நான் செய்ய விட்டேன் பாருமா. நான் செஞ்ச பாவம்மா. இந்த முடிவை நானே எடுத்திருக்கணும். என் தலையெழுந்து தப்பா இல்ல நான் பிழைக்கிற பொழப்பு தப்பான்னு தெரியல. எனக்கு பிறகாவது இந்த பூமியில எல்லா பொண்ணுகளுக்கும் நல்ல புருஷன் கிடைக்கணும். இந்த நிலைமை இனிமே எந்த தாய்க்கும் வரக்கூடாது. அம்மா 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 தப்பு பண்ணிட்டேன் மயிலே, பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்க அம்மாவோட மனசை மாற்ற வேண்டியது கரெக்ட் தான். அதுக்காக அவங்க மனசை நோகடிக்கிற மாதிரி பேசுறது தப்பு தானே? என்ன சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கலன்னா வேற எப்படி சார் நான் பேசுறது? மயில, அவங்களுக்கு ஒன்றும் புரியாம இல்லை. அவங்க என்ன குழந்தையா நீ சொன்னது புரியாம இருக்கிறதுக்கு? எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனா இதையெல்லாம் தாண்டி அவங்க இப்படி ஒரு விபரீதமான முடிவு எடுக்கிறான்னு அதுக்கு ஏதோ பலமான காரணம் இருக்கு. என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும் சார். பொண்ணு வாழ்க்கைன்னு வரப்போ அதையெல்லாம் மறந்துட்டு அவங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கணும். என் கோவம் தான் பெருசு, என் வைராக்கியம் தான் பெருசுன்னு அவங்க இப்படி எல்லாம் பிடிவாதமா இருக்கிறது தப்பு சார். அந்த தப்ப சமாதானமா பேசிதான் புரிய வைக்கணுமே தவிர சண்டை போட்டு அவங்க மனசை நோகடிக்க கூடாது. நீ முதல் வேலையா அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளு. என்ன மயில் இன்னும் என்னையே பார்த்துட்டு இருக்க? ஓ, இத்தனை வருஷமா அவங்க தான் போராடி உங்க எல்லாரையும் வளர்த்துருக்காங்க. உங்களுக்காக அவங்களோட வாழ்க்கை சந்தோஷம் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சிருக்காங்கல்ல. ஆனா இப்ப திடீர்னு வந்து
உங்க வாழ்க்கை மேல அவங்களுக்கு அக்கறையே இல்லைன்ற மாதிரி பேச்சு வந்திருக்கீங்க. நீ பேசின அந்த வார்த்தை அவங்கள எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருக்கும் தெரியுமா உனக்கு? தயவு செஞ்சு நீ அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாதான் அவங்க மனசு ஆறும். எனக்காக இதை செய்ய மாட்டியா மயிலு? சாரி சார், உங்க வார்த்தைய மறுத்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. நான் பேசின பேச்சுக்கு அம்மா ஏற்கனவே என் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க சார். திரும்பவும் என்ன பார்த்தா அவங்க கோவம் இன்னும் அதிகமா தான் ஆகும். இப்ப போய் நான் அவங்கள பாக்குறது சரியா இருக்காது சார். மயிலு, எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ள பதட்டமாவே இருக்கு. ஏதோ தப்பா நடந்துருமோன்னு பயமா இருக்கு. மயிலு, நீ எதை பத்தியுமே யோசிக்காம நீ போய் உங்க அம்மாவை பார்த்துட்டு வா. நீ வயசுல சின்னவ தானே, அவங்க உன்னை பெத்தவங்க தானே. அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கல உனக்கு என்ன பெரிய கஷ்டம்? சார், என் மேல தப்புன்னா நான் யார்கிட்ட வேணாலும் மன்னிப்பு கேட்பேன் சார். ஆனா இந்த விஷயத்துல நான் தப்பு பண்ண மாதிரியே எனக்கு தோணல. இதுக்காக நான் மன்னிப்பு கேட்கறதாவும் இல்ல சார். சாரி சார். மயிலு, எனக்காக சார், தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. என் அம்மாவோட ரத்தம் தான் எனக்குள்ளேயும் ஓடுது. அவங்க பிடிவாதம் எனக்கும் இருக்கும் சார். சுசி, கோமதி அம்மா, கோமதி அம்மா, கோமதி அம்மா. சுசிலா, 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 சுசிலா. அவசர புத்தினால இப்படி தப்பான முடிவு எடுத்துட்டியே. இந்த பாரு, இங்க பாரு. தங்கமே, கையில கையில தங்கமே. என்னடா அப்பா இருக்கடா, தங்க கையில. கையில கையில வந்துடுறாமா.
தங்கச்சி இந்த வார்டுல தான் இருக்காங்களா? சூசைட் கேஸா? ஆமா சிஸ்டர். உள்ள இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்க சிஸ்டர்? அவங்க உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? 2 பேர் நிலைமை மோசமா தான் இருக்கு. அம்மா, நீயும் கையில ஏமா இப்படி பண்ணீங்க? இதுதான் முடிவுனா எனக்கும் சேர்த்தே விஷத்தை கொடுத்துருக்கலாம்ல. எந்த கஷ்டமும் இல்லாம நானும் வந்திருப்பேன்ல. ஏமா என்ன தனியா இப்படி நிக்க வச்சுட்ட? மாடி ரொம்ப நன்றி சாமி. பக்கத்து வீட்டு அம்மா தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. நீங்க மட்டும் சரியான நேரத்துல வீட்டுக்கு போகாம இருந்தா என் அம்மாவும் தங்கச்சியும். அம்மாடி நீ தைரியமா இரு. அவங்க 2 பேத்துக்கும் எதுவும் ஆகாது. என் ஈச எல்லாரையும் சோதிப்பான், ஆனா கைவிட்ட மாட்டான். உங்க ஈச ஏற்கனவே எங்களை நிறைய சோதிச்சுட்டான் சாமி. வாழ்க்கையில யாருமே அனுபவிக்காத கஷ்டத்தெல்லாம் நாங்க அனுபவிச்சிட்டோம். இனிமே நாங்க அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா இன்னும் ஏன் உங்க ஈசனுக்கு மனசு ஆறல? மேல மேல எங்களுக்கு பெரிய தண்டனை கொடுத்து அழ வைக்கிறாரு. இப்படி மாறி மாறி எங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு பதிலா மொத்தமா எங்களை கொண்டு போயிட்டு இருக்கலாம்ல. நீ விரக்தியில பேசுற நல்லா புரியுது. அவங்க வாழ்க்கை முடியறது தான் விதின்னா நான் எப்படி அந்த நேரத்துல உங்க வீட்டுக்கு போயிருக்க முடியும்? அவங்க 2 பேரும் வாழணுங்கிறது தான் அந்த ஈஸ்வரோட சித்தம். அதனாலதான் சரியா அந்த நேரத்துல என்ன அங்க போக வச்சான். நீ மனசை தளர விடாம நம்பிக்கையோட இருமா. அவங்க 2 பேரும் என்ன காரியம் பண்ணிருக்காங்கன்னு பாத்தியா மயிலு? அம்மா இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவெடுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லடி. அக்கா, அம்மா இப்படி செஞ்சதை என்னால நம்பவே முடியலக்கா. இத்தனை நாளா நம்மள பலத்தை ஆளாக்குறதுக்கு நம்ம அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எவ்வளவு போராடி இருப்பாங்கக்கா, எவ்வளவு அவமானத்தை தாங்கி இருப்பாங்க. அப்பெல்லாம் எல்லாத்தையும் தாங்கினவங்க இப்ப எதுக்குக்கா இந்த முடிவுக்கு வந்தாங்க? அந்த தைரியமும் நம்பிக்கையும் இப்ப ஏங்கா இல்லாம போச்சு? செத்தலான்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி என்னக்கா நடந்துச்சு? தெரியல மயிலு. ஆனா கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அம்மா ஒரு மாதிரியே தான் இருந்தாங்க. அவங்க பேச்சு வித்தியாசமா தான் இருந்தது. கோவில்ல விசேஷ பூஜை இருக்குன்னு சொல்லி என்ன அனுப்புனாங்க. அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அக்கா, அம்மா ஒரு மாதிரி இருக்காங்கன்னு தெரிஞ்சும் நீ ஏங்க அவங்கள விட்டுட்டு போன? நீ கூட இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காதுக்கா. நான் என்னடி பண்ணுவேன்? நீ கூட என் பேச்ச கேட்க மாட்டேன்னு அம்மா கோவமா பேசினாங்க. அவங்கள கஷ்டப்படுத்த வேணும்னு தான் நான் கிளம்பி போனேன். அப்படி எந்த பூஜையும் கோவில்ல இல்லைன்னு சொன்னதுமே அம்மா ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டாங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுடி. ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இந்த சாமி தான் கதவை உடைச்சு உள்ள போய் 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இந்த சாமி மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னே தெரியலடி. சாமி, நீங்க எப்படி சாமி
அந்த நேரத்துல அங்க வந்தீங்க? அது அந்த ஈசனோட உத்தரவுமா. கோமதி அம்மா என்ன தேடி கோயிலுக்கு வந்தாங்கன்னு தெரிஞ்சதும் காலையிலேயே அவங்கள நான் வந்து பார்க்கலான்னு நினைச்சேன். ஆனா இப்பவே போன்னு ஈசன் எனக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஈசன் எனக்கு ஏன் அப்படி ஒரு கட்டளையை கொடுத்துக்கிட்டே இருந்தான்னு எனக்கு அப்ப புரியல. உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் ஏன் அவ அப்படி சொன்னான்னு புரிஞ்சது. அம்மாவும் அக்காவும் எப்படி இருக்காங்க டாக்டர்? உன்னோட நிலைமை பரவாயில்ல, அந்த அம்மா நிலைமை தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனா ரிசல்ட் எப்படி இருக்கும்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. டாக்டர், அம்மா எங்களுக்கு வேணும் டாக்டர். அவங்களே எப்படியாவது காப்பாத்திருங்க. உங்களை தான் நாங்க முழுசா நம்பி இருக்கோம். எங்களை ஏமாத்திடாதீங்க டாக்டர். எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். பிரச்சனை என்னன்னா, அவங்க சாப்பிட்ட விஷம் நரம்பு மண்டலம் இதயம்னு எல்லா இடத்துலயும் பரவிடுச்சுன்னா எங்களால எதுவுமே செய்ய முடியாது. அதை தடுக்கத்தான் நாங்க இப்ப போராடிட்டு இருக்கோம். வேற ஒரு மருந்தை மாத்தி கொடுத்துருக்கோம். அது பாசிட்டிவா வேலை செய்யணும். பார்க்கலாம். அக்கா, டாக்டரின் நம்பிக்கை இல்லாம பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குமா? இல்ல அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உசுர தங்காதடி. டாக்டர் சொன்னதை நினைச்சு நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க. இப்போது இருக்கிற நிலைமையை தானே அவங்க சொல்லிட்டு போறாங்க. அதெல்லாம் தற்காலிகம்தான். அவங்களுக்கு மேலேயும் இறைவன் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் எழுதி வச்சது மட்டும்தான் நிரந்தரம். அவனை நீங்க மனசார முழுசா நம்புங்க. அவன் உங்க அம்மாவையும் தங்கச்சியும் காப்பாத்துவான். அந்த ஈசனோட இடத்துல இருந்து நான் சொல்றேன், உங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கு எதுவும் ஆகாது. அவங்க 2 பேரும் கண்டிப்பா பொழைச்சி பூர்ண ஆயுசோட திரும்பி வருவாங்க. என் வார்த்தையை நீங்க 2 பேரும் முழுசா நம்புங்க. சாமி, சொல்லுங்க. இந்த சூசைட் கேஸ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் சாமி. யார அட்மிட் பண்ணான்னு கேட்பாங்க. உங்க டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? சரி வாங்க சாமி. போங்க வாங்க. கோயில்ல நான் பேசினதுதான் அம்மா மனசை ரொம்ப காயப்படுத்திருக்கு. அந்த வேதனையில தான் அம்மா இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சாமி. அவங்க உசுரை நீதான் காப்பாத்தி கொடுக்கணும். அப்பா ஈஸ்வரா, அப்பா இல்லாம என் பொண்ணுங்களுக்கு வாழ தெரியும். ஆனா அம்மா இல்லாம அவங்களால வாழவே முடியாது. இவ்வளவு காலமும் என் 3 பிள்ளைங்களையும் சுசீலாவை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டா. அவளை பிரிச்சு அவங்கள தவிக்க விட்டுறாதப்பா. தயவு செஞ்சு என் பொண்ணுங்களுக்கு அவங்க அம்மாவை திருப்பி கொடுத்துருப்பா. என்னன்னு சொல்லுங்க. அம்மாவோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? மருந்தை மாத்தி கொடுத்ததுல அவங்க பொழைச்சிட்டாங்கம்மா. இனிமே அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். சரியான நேரத்துக்கு அவரை கூட்டு வந்தவருக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். அதனால தான் அவங்கள காப்பாற்ற முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா விஷம் நரம்பு மண்டலம் வரைக்கும் பரவி அது உயிருக்கே ஆபத்தா வந்திருக்கும். அம்மாவை நாங்க பார்க்கலாமா டாக்டர்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, மயக்கம் தெளியட்டும். சிஸ்டர் சொன்னதுக்கு அப்புறம் போங்க. சரிங்க டாக்டர். ஓகேம்மா.
சாமி நன்றி சாமி. என்னம்மா இதெல்லாம்? சாமி, அம்மாவுக்கு பிரச்சனை கஷ்டம்னு வரப்பெல்லாம் நீங்க தான் சாமி மாதிரி வந்து அதை தீர்த்து வைப்பீங்கன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அப்பெல்லாம் அம்மா கொஞ்சம் அதிகப்படியா சொல்றாங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அம்மா சொல்றது எவ்வளவு சத்தியமான உண்மைன்னு இப்பதான் சாமி புரியுது. நீங்க மட்டும் இல்லன்னா அம்மாவையும் கையிலையும் நாங்க உசுரோடவே பார்த்திருக்க முடியாது. அவங்க 2 பேரையும் நீங்க தான் எங்களுக்கு திருப்பி கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சாமி.